உலகத்திலேயே மிகச்சிறந்த ஜோடி கண்ணீரும் சிரிப்பும் தான். இரண்டும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்வதில்லை. ஏன்னா ரொம்ப கவலையாக இருக்கிறோம்னா சிரிப்பு வராது. சந்தோஷமாக சிரிக்கிறோம்னா அங்கே கவலை இருக்காது. மனசில் ரொம்ப சிந்தனையும் வேதனையும் நமக்கு இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்னே தெரியாது. அதை பற்றியே சோர்ந்து போயிடுவோம். ரெகுலராக ஒரு வீடியோ போடணும்னா கூட ஒரு 3 நிமிஷம் வீடியோ போடணும்னா கூட 3 நிமிஷம் தானே தேவைப்படும். அந்த 3 நிமிஷம் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கோம்னா நம்ம ஏதாவது யோசனையிலையோ மனம் சோர்ந்து போயிருப்போம். போட முடியாமல் போயிடும். ஒரு சின்ன வேலையை கூட செய்யாமல் அன்னைக்கு ஃபுல்லாக படுத்து தூங்கி கூட எந்திரிப்போம், மனசில் சோர்வு ஏற்பட்டுருச்சுன்னா. ஆனால் சந்தோஷமாக இருக்கும்போது எந்த வேலையும் நம்ம ஒரு பிளான் பண்ணி செஞ்ச ஆரம்பிச்சிடுவோம். கடகடனே செஞ்சுருவோம். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடணும், 10 வீடியோ கூட போடுவோம் பிளான் பண்ணி எடுத்தோம்னா. கொரோனா பீரியட்லாம் ஒரு நாளைக்கு 10 வீடியோ தொடர்ந்து போட்டேன், செஞ்சு ஆகணும்னு சொல்லிவிட்டு. மனசு பிளான் பண்ணிட்டா அதை செய்யணும்னு நினச்சிட்டா செஞ்சிடணும். சோர்வாயிருச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. மனசை எந்த நேரத்துலையும் சோர்வடைய விடக்கூடாது. திரும்ப படிக்கிறேன் பாருங்கள். உலகத்திலேயே மிக சிறந்த ஜோடி கண்ணீரும் சிரிப்பும் தான். இரண்டும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்வதில்லை. அப்படி இரண்டும் சந்தித்து கொண்டால் அதைவிட அழகான தருணம் வேறு எதுவும் இல்லை. சில மெச்சூரிட்டியான ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் சாதாரணமாயிரும். அவங்க சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். எதை பற்றியும் எடுத்துக்க மாட்டாங்க, பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. டேக் இட் ஈஸியாக போயிட்டே இருப்பாங்க. அது எல்லாருக்கும் அமையாது. ஒரு சிலருக்கு தான் இருக்கும். ரொம்ப அனுபவசாலிகளுக்கு தான் அப்படி இருக்கும். மற்றவர்கள் உன்னை பற்றி குறை சொன்னால் ஆத்திரப்படாதே. அது சரி என்றால் திருந்திவிடு, தவறு என்றால் சிரித்து விட்டு போ. அதாவது மற்றவங்க உங்களை குறை சொல்கிறாங்கன்னா நீங்கள் அனுபவசாலியாக இருப்பீங்க. வாழ்க்கையில் நிறைய அனுபவம் உங்களுக்கு இருக்கும். உங்களை அனுபவமான ஆட்கள் ஒவ்வொரு வேலையும் யோசித்து தான் செய்வீங்க. கரெக்டானதாக தான் இருக்கும் அதிகபட்சம். அதில் சில நேரம் உங்களை மிஸ்டேக்கு ஏற்படக்கூடியதாக கூட இருக்கலாம். ஏன்னா மனிதர் தானே, தவறுகள் ஏற்படுற சகசம்தான். அப்படி அடுத்தவங்க சொல்கிற விஷயம் சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த தவறை திருத்திக்கலாம். அதே சமயத்தில் வேணும்னே அவங்க உங்களை தவறாக சொல்கிறாங்க அப்படின்னா, குறை சொல்கிறாங்கன்னா, அதை பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அதனால் நீங்கள் செய்கிற விஷயம் உங்கள் மனச்சாட்சிக்கு அது கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறாங்க சில உங்களை யோசித்து பார்த்துட்டு நம்ம தப்பாக தான் இருக்குது அப்படின்னா திருத்திக்கங்க. இல்லைன்னா அதை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் போயிட்டே இருக்கலாம். யாரை பற்றியும் கவலை இல்லை. உண்மையும் உழைப்பும் தான் உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். கடின உழைப்பு கொடுங்க, உண்மையாக இருங்க. அப்போ தான் மன நிறைவு இருக்கும். மன உளைச்சல் இல்லைன்னா உங்களுக்கு இதில் முரண்பாடு ஏற்பட்டதுன்னா மன உளைச்சல் ஆயிரும். உங்களால் ஒரு வேளையும் உருப்படியை செய்ய முடியாது. அதனால் கடின உழைப்பு கொடுங்க, உண்மையாக இருங்க. உங்கள் வேலை நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா, உங்கள் உழைப்பும் உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய இடத்துக்கு போயிடலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிடலாம், சந்தோஷமாகிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ வெரி மச்.